ஆயிரத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சராக நாளை மறுநாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்கிறார். அவருடைய அமைச்சரவையில இடம்பெறப் போகும் சகாக்களுடைய பட்டியல் வெளிவந்திருக்கிறது. ஆட்சி அமைக்கும் உரிமையை கவர்னர் ரோசையாவிடம் கோரியிருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. நீங்களா 28 அமைச்சர்கள் புதுமுகங்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் நிதியமைச்சராகிறார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மீண்டும் அமைச்சர்களாகிறார்கள். சிலர் அவர்கள் ஏற்கனவே முந்தைய அமைச்சரவையில வெற்றிருக்கக்கூடிய இலாக்காக்களை தொடர்ந்து பெறுகிறார்கள். ஆப்டர் ஷார்ட் பிரேக் சில முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் இடம்பெறுகிறார்கள். சி.வி. சண்முகம், டி. ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். புதியவர்களுக்கும் கணிசமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவை நாளை மறுநாள் பொறுப்பேற்கிறது. இந்த கம்போசிஷன், இந்த அமைச்சரவையுடைய உருவாக்கம் குறித்து, அதில் இடம்பெற்றிருப்பவர்கள் குறித்து கேள்விகள் எழுகின்றன. ஒரு யூசுவல் ஜெயலலிதா கேபினெட்டா இல்ல சில சர்ப்ரைசஸ் இருக்கிறதா? இந்த கேள்விகள் ஒரு பக்கம் எழ, பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லை. 2 தொகுதிகள், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி 2 தொகுதிகளும் இன்னும் தேர்தலை சந்திக்கவில்லை. ஆனால் ஒரு எப்பொழுது தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இன்னமும் இருக்கின்றன. ஒரு இடைத்தேர்தல் போன்ற ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த தொகுதிகளில் பார்க்க போகின்றோம். இது ஒரு சமதளமான ஒரு சூழ்நிலை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் சொல்ல, தேர்தல் ஆணையம் 23ஆம் தேதி இது நடக்கும் என்று ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்புக்கு மாறாக இது இன்னும் கூட தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து வேட்பாளர்களிடமும் கலந்தாலோசித்து இது சார்ந்த ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது எங்களுக்கு எதிரான சதி என்கிறார் திமுக தலைவர். இது ஆளுங்கட்சிக்கு உதவுமே தவிர எங்களுக்கு உதவாது, இது ஒரு சதி என்று திமுக தலைவர் சொல்கிறார். அப்படியா? இதை தாண்டி பணநாயகம் தான் வென்றிருக்கிறது, எங்களுக்கான வாய்ப்புகள் கணிசமாக இருந்தது, ஆனால் பணநாயகம் வென்றிருக்கிறது. திமுக பணம் கொடுத்தது, அதிமுக பணம் கொடுத்தது என்று மற்ற அணிகள் சொல்கின்றன. பணம் இது இந்த ஒரு தேர்தல் முடிவுகளையே இவ்வாறாக அமைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கம்போசிஷனையே பணம் தான் நிர்ணயித்தது என்று சொல்வது சரியா? 2016 பேரவை தேர்தலும் இடைவிடாத சர்ச்சைகளும் இன்னும் புதிய கேள்விகள், பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ் அவர்கள் இணைகிறார். அதே போல திருமதி விஜயதாரணி அவர்கள் இணைகிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமதி விஜயதாரணி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றோம். அதே போல திரு ஆவடி குமார் அவர்கள் இணைகிறார், அதிமுகவுடைய மூத்த பிரமுகர், மற்றும் மதிமுகவுடைய காரை செல்வராஜ் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். நான் பானு கோம்ஸ் அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை துவக்கம் நினைக்கிறேன். ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இடம்பெறப் போவது யார் யார் என்ற தகவல் வந்திருக்கிறது. இது எப்படி பார்க்கிறீங்க? ஒரு யூசுவல் ஜெயலலிதா கேபினெட்டா இல்ல சில சர்ப்ரைசஸ் இருக்கிறதா? இதுல வரவேற்புக்குரிய அம்சங்கள் இருக்கிறதா, விமர்சனத்துக்குரிய அம்சங்களே நிறைய பார்க்கிறீங்களா? விமர்சனம் அதெல்லாம் போர்ட்போலியோ அனௌன்ஸ் பண்ண உடனே செயல்பாடுகளின் மீது தான் விமர்சனங்கள் வைக்க முடியும். சர்ப்ரைஸ்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட ஃபங்க்ஷன் இல்ல ஏடிஎம்கேயோட ஃபங்க்ஷன் என்ன மாதிரி இருக்குதுன்னா, அது கிட்டத்தட்ட ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான். யாரு எந்த போர்ட்போலியோ எடுத்தாலும் ஜெயலலிதா எப்படி அதை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எப்படி ஆபரேஷன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான், அந்த பாதையில் தான் போக போகுது. அதனால பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொல்றதுக்கோ இல்ல, 3 பெண்களுக்கு முக்கியமா அது புது முகத்துக்கு வளர்மதி ஸ்ரீரங்கம் இதுல அவங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்திருக்காங்க. அது போக 2 பெண்கள், ராஜலட்சுமி அண்ட் சரோஜா, எம்பி சரோஜா, 3 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுதான் நான் நோட் பண்ணேன். மற்றபடி அவங்க எப்படி செயல்பட போகிறாங்கிறத வச்சுதான் விமர்சனமோ சர்ப்ரைஸ். இவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? நிறைய அமைச்சர்கள், அதுவும் இந்த கடந்த 5 ஆண்டுல அமைச்சர்களுடைய செயல்பாடு பார்த்திருக்கிறோம். சில விமர்சனத்தையும் பெற்றிருக்கிறது. இதுல அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அதுல சிலர் நீடிக்கும் போது, அதுல சிலர் நீங்கும் பொழுது, சோ நம்ம அதுல ஏதேனும் குறிப்பிட்ட விமர்சனம் 5 வருடங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்து எலெக்ஷனுக்கு முன்னால விமர்சனங்களை மிக கடுமையாக வைத்ததெல்லாம் உண்டு. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? அப்ப விமர்சனத்துக்கு மக்களிடம் என்ன மாதிரியான மக்களுடைய மேண்டேட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்பதான் நீங்க அடுத்தாப்புல சொல்ற மாதிரி பணநாயகமா ஜனநாயகமாங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. அப்ப விமர்சனம்ங்கிறது இங்க உள்ள சிஸ்டம் என்ன மாதிரி, எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, தேர்தல் என்ன மாதிரி முறையில் நடக்கிறது, இதையெல்லாம் நாம பேச வேண்டிய தருணம் இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இதுல திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எதிர்பார்த்த பல முகங்கள் இதுல இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிற
ஒரு பட்டியல், ஒரு சில ஊகங்கள் வெளியானது. அதுல சில பேர் இல்ல, உதாரணத்துக்கு திரு செங்கோட்டையன் சொல்லலாம், உங்களுடைய தொகுதி ஆவடிக்கு இதுல பிரதிநிதித்துவம் இல்ல, திரு மாஃபா பாண்டியராஜன் அமைச்சர் ஆவார் அப்படின்னு பரவலா பேசப்பட்டது, ஆவடிக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, டிஜிபியாக இருந்த நட்ராஜுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று பேசப்பட்டது. இவர்கள சிலர் ஒரு ப்ரோவன் எஃபிஷியன்சி இல்ல ஒரு நன்மதிப்பு பெற்றவர்கள், அவர்கள் இடம்பெறல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அப்கோர்ஸ் இது சீஃப் மினிஸ்டருடைய கம்ப்ளீட் ப்ரெரோகேட்டிவ். இந்த ஒரு அப்சர்வேஷன்ஸும் சேர்ந்தே இருக்கிறது. இல்ல, யாருடைய எதிர்பார்ப்புன்னு ஒரு கேள்வி இருக்கு. இது யாருடைய எதிர்பார்ப்பு? நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன்னா அதிமுகவில் யாரை எந்த பணிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்பது உறுதியான ஒண்ணு. அப்படி இருக்க சொல்ல இந்த தேர்தலில் ஏறத்தாழ இந்த வெற்றி பெற்று இருக்கின்ற அத்தனை பேரும் அமைச்சராவதற்கு தகுதியுள்ளவர்கள் தான். அதனால எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை தர முடியாது. இப்போ இன்றைய சூழ்நிலையில் மாவட்டங்கள் பரவலா மாவட்டங்களுக்கு அமைச்சர் பதவி தரணும், அதையெல்லாம் கணக்கிலிட்டு இன்றைக்கு இது எது தேவையோ அதை செஞ்சிருக்காங்க. அதனால இதுல எந்த வருத்தமும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊடகங்களால் விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த அவங்களே அதை விரும்ப மாட்டாங்க. அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யாருக்கு எந்த நேரத்தில் எதை பயன்படுத்த வேண்டுமோ, எந்த ஆயுதத்தை வைத்து எதை எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்துவாங்க. அதனால இது ஒரு வாய்ப்பா மட்டும் இல்ல, ஒரு பணியா தான் இன்றைக்கு எங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் நினைச்சிட்டு செஞ்சிட்டு இருக்கோம். பல சமூகங்களுக்கு பங்களிப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 28 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. சில மாவட்டங்களில் எண்ணிக்கை இல்ல சில காரணங்களால அமைச்சர்கள் இடம்பெறல. இந்த கம்போசிஷன் எப்படி பார்க்கறீங்க, இந்த கேபினெட்டோட கம்போசிஷன்? இல்ல, கடந்த கால ஆட்சியருடைய முறைகளை நம்ம பார்க்கிற பொழுது இண்டிவிஜுவலா ஒரு அமைச்சர்களுக்கான மதிப்பீடு என்ன என்பதை பற்றி நம்ம கடந்த காலங்களில் எந்த அமைச்சருக்குமே கொடுக்க முடியல. ஏன்னா சட்டமன்றத்தில் எல்லா துறைகளுக்குமான அறிவிப்பும் எல்லா துறைகளுக்குமான நடவடிக்கைகளையும் ஒட்டுமொத்தமாக தலைமையேற்று செயல்படுத்தது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான். அதனால தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அந்த துறை சார்ந்த பெர்ஃபார்மன்ஸ் என்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஆனா இதை நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயங்கள் நான் இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கிறேன். நாங்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய தோல்வியை நாங்கள் சந்தித்தாலும் தொடர்ந்து பயணம் செய்வோம் என்கிற நிலையில் இருந்தாலும், நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி கட்டிலே இருந்து ஆளப்போகிறவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது ஒரு சராசரி சாமானிய குடிமகனாக எல்லோருக்கும் உள்ளது. எதிர்க்கட்சியாக இருந்தால் நமக்கு உண்டு. தமிழகம் வளர வேண்டும், நிதி பற்றாக்குறையில் இருக்கிற தமிழகம் சிறந்த மாநிலமாக வர வேண்டும், நம்மளுடைய கடன்கள் அடைக்கப்பட வேண்டும், கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வர வேண்டும் என்கிற கனவு எல்லோருக்கும் உண்டு. அதுல இப்ப இந்த முறை மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சவால் அவங்களுக்கு. அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் இது நடந்தது, அதனால தான் எங்களால செய்ய முடியலங்கிற பதிலை அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் அமைச்சரோட கம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறீங்க. பட் ஆனால் இந்த ஒரு விமர்சனம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம். ஆனா இந்த ஒரு விமர்சனம் இருந்தும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. இல்ல, மக்கள் ஏற்றுக்கொண்டு நம்ம பானுகோம்ஸ் அவர்கள் சொன்ன கருத்து தான் நான் வலியுறுத்த விரும்புறேன். அதாவது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு, எங்களுடைய கூட்டணியுடைய தேர்தல் தோல்விக்கு பிறகு நான் அறிந்தவர்கள், சராசரி மக்கள் நிறைய பேர்கிட்ட சராசரியா பேசுகிற பொழுது நாங்கள் கேட்ட கேள்வி, நான் அறிந்த விடை என்ன, இது ஒட்டுமொத்தமாக உள்ள இயல்பு நிலையான்னு எனக்கு தெரியாது. பட் நான் அறிந்த வரையில் ஒரு அதிமுகவிற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்றால் உதயசூரியனுக்கு போட வேண்டும் என்கிற சின்னம் அங்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது. சின்னம் அதிமுக இரட்டைலையும் உதயசூரியன் சின்னமும் மக்கள் மத்தியிலே அது மாதிரி கை சின்னம், இவையெல்லாம் மக்கள் மத்தியிலே பதிந்து போன சின்னங்கள். இரட்டை இலைக்கு போடல சொல்லி முடிச்சிடறேன். இப்ப நீங்க தென்னந்தோப்பு மக்கள் மத்தியில தெரியாம இருந்திருக்கலாம், ஏன்னா இந்த முறை தான் திரு வாசனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பம்பரத்தை நீங்க சொல்ல முடியாது. முரசு 2006லயே திரு விஜயகாந்த் ஒரு 8-10% பெறறதுக்கு காரணமா இருந்தது. 11ல பார்த்தோம், 2009 தேர்தல்ல பார்த்தோம். இப்படி சின்னத்தை நீங்க அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு இயக்கத்திலே இருந்து இறந்து போன தலைவர், எப்பொழுதோ இருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு தமிழகத்தில் முதல்வராக இருந்த, எப்பொழுதோ நம்ம விட்டு பிரிந்து போன தலைவர் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கு வாக்களிக்கும் என்று மக்கள் நினைப்பது, இந்த மாதிரியான ஒரு கஸ்டம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ நீங்க இந்த எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்குமான தோல்விகள்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் படிப்புன்னு எடுத்திருக்கிறோம். ஒன்று, அந்த கூட்டணி வரும்போதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிகளிலே 6 சின்னங்கள்,
6 சின்னம், ஒரு சின்னம் இல்ல. அதுதான் 234 தொகுதிகளும் இரட்டை சின்னம் நிற்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவுங்கிறது ஒரு சரியான முடிவு. அதாவது எங்கே நோக்கினாலும் அது ஒரு சின்னம் தான். இந்த 6 எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஊருக்கு போன் பண்ணி மக்கள் நல கூட்டணிக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லிடுறேன். அவங்கள்ட்ட நான் விவரமா அவங்க தொகுதியில 6 கட்சியில எந்த கட்சி நிற்கிறது அந்த பையன் போய் தேடி பார்த்துட்டு, நீ மக்கள் நல கூட்டணின்னு சொன்னீங்க, விஜயகாந்த் கட்சி தானே அப்படிங்கிற ஒரு சின்ன சொல்லிட்டு முரசு தேடி பார்த்தேன், கிடைக்கல. எங்க அப்பா தொகுதியில நின்னுச்சு. முரசு வாங்கின ஓட்டு சதவீதம் என்ன? முரசு 2009, 2006, 2011 வாங்கின சதவீதத்தை விட ஒரு பெரிய வீழ்ச்சியை ஒரு சின்னத்தை எங்களோட சின்னம் பரவாயில்ல இல்ல, பிரபலமா இல்ல, நீங்க மோதிரத்துக்கோ விடுதலை சிறுத்தைகளுடைய மோதிரத்துக்கோ இல்லாட்டி வாசனுடைய தென்னந்தோப்புக்கோ இந்த ஒரு காரணத்தை சொல்லலாம். மற்றதுக்கு நீங்க சொல்ல முடியாது. இல்ல இல்ல, நான் அது சின்னம் மட்டுமே சொல்ல, ஒரு காரணமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சின்னம் என்பது மக்களை போய் சென்றடையவில்லை. ஒரு சின்னமா இல்லாமல் 6 கட்சி இருந்ததுனாலே அந்தந்த தொகுதிகளில் சின்னத்தை கொண்டு போறதுக்கான நான் ஒரு சின்னம் கொடுக்கணும் இல்ல. அதாவது பிரச்சனைன்னு வரும்போது எதனால் இந்த தோல்வின்னு வரும்போது நாங்கள் அனாலிசிஸ் பண்ற செய்திகள் இது ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா, தொகுதிகளில் அரசாங்கத்தாலே தேர்தல் ஆணையத்தாலே 28 லட்சம் ரூபாய் செலவு பண்ண கொடுத்திருந்தாலும் கூட அந்த தொகுதியில் 5-6 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல. அதாவது வார்டுல இருக்கிற ஒவ்வொரு வார்டுலையும் போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு அந்த கட்சியினுடைய அந்த தொகுதியில் நிற்கிறவருடைய சின்னத்தை கொண்டு போய் சொல்வதற்கும் எங்களுடைய பிரச்சார களத்திலே பாத்தீங்கன்னா அதிமுக சமதளம் இல்லைங்கிறீங்க. திரு வைகோ இன்னொரு குற்றச்சாட்டை இன்னைக்கு சொல்லியிருக்கார். திரு வைகோ மட்டும் அதை சொல்வதில்லை, மற்ற மாற்று அணிகளை சேர்ந்த அத்தனை தலைவர்களும், ஏன் திமுகவும் கூட சொல்லியிருக்கிறது, பணம் இந்த தேர்தலை வென்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, பணத்தால் வென்றார்கள், பணநாயகம் வென்றது அப்படின்னு. அது நிச்சயமா விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். பணம் ஒரு பங்கை ஆற்றிருந்தாலும் பணம் தான் இந்த ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயித்திருக்கிறதா அப்படிங்கிற தொடர் கேள்விகள் எழுகின்றன. இந்த ஒரு தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி மாற்றப்பட்டதும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அது இன்னமும் தள்ளி போவது இன்னும் அதிகமான விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் கடுமையாக போராடுவோம் என்று எச்சரிக்கையும் வைத்திருக்கிறது. மாறுவதால் பிரச்சனையா, மாறுவதால் எந்த ஒரு மாற்றமும் இல்லையா, ஏன் அது குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது? 2016 தேர்தலும் இடைவிடாத சர்ச்சைகளும். தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். ஜெயலலிதா அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில இடம்பெறப் போவது யார் யார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், சில புதிய முகங்கள், அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி அதுல தென்படுகிறது. எல்லா சமூகங்களுக்குமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி அதில் இருக்கிறது. அதிகமாக கொங்கு வேளாளர்கள், பன்னியர்கள் அப்படின்னு இடம்பெறுகிறார்கள். அதற்கு அடுத்து முக்குலத்தோர் என பல்வேறு சமூகங்கள் இதில் இடம்பெறுகிறார்கள். இது ஜெயலலிதாவுடைய அமைச்சரவை உருவாயிருக்கிறது. இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை ஜெயலலிதா பதவியேற்கிறார். இந்த ஒரு வெற்றி நிலவரங்கள், முடிவுகள், அமைச்சரவை உருவாக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சர்ச்சைகளும் நில்லாமல் இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகும், இந்த மேண்டேட் கிடைத்த பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் தேர்தலை எதற்காக தொடர்ந்து ஒத்திவைக்கிறது தேர்தல் கமிஷன்? இதுல உள்நோக்கம் இருக்கிறது என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் கருதுகின்றன. 2016 பேரவை தேர்தலும் இடைவிடாத சர்ச்சைகளும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை வாய்த்து வருகின்றோம். நான் திருமதி விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். 23ஆம் தேதி நடந்தா என்ன, அதற்கு பிறகு நடந்தா என்ன, இதுல உங்களுக்கு எதிரான சதி எதனால் இருக்குதுன்னு கருதுறீங்க? 23ஆம் தேதின்னு சொன்னதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த 19ஆம் தேதி கவுண்டிங்க்கு முதல் நாளே நடத்தி இருக்கணும். ஒரு நாள் முன்னாடியோ இல்ல 17th கூட வச்சிருக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு 2 தொகுதியில தேர்தல் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா நடத்திருக்கலாம். அந்த ஃபைனல் கருத்தை மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சொன்ன, அதிமுகவும் திமுகவும் மட்டும் இந்த கருத்தை, இந்த முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்த போது சொல்லல. ஒருவேளை நீங்கள் ஆளுங்கட்சியா அது உங்களுக்கு அட்வான்டேஜஸா இருக்கும்னு நினைத்து மற்ற எல்லா கட்சிகளும் 19ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த முடிவு வரணும், 19ஆம் தேதிக்கு முன்னாடி இது நடத்தி முடிக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல நாங்க சொல்லியிருந்தோம். திமுக ஏன் வலியுறுத்தல? திமுக வலியுறுத்தினாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கருத்து சொன்னாங்க, சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி கிளியர். 19th முன்னாடி வச்சிருந்தாதான் ஒரு பை எலெக்ஷன் மாதிரி இல்லாம இருக்கும். அது 23rd வந்தா அது நிச்சயமா ஒரு பை எலெக்ஷனோட அவுட்லுக். அது கொஞ்சம் நியரிங்ல இருக்கிறதுனால சான்சஸ் ஓரளவுக்கு நடுநிலையா இருக்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப தள்ளி போகும்போது நேச்சுரலி த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த சிட்டிங் கவர்மெண்ட்
இந்த கவர்மெண்டோட இப்ப வரக்கூடிய இந்த கவர்மெண்ட் தான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பிளேஸ் பண்ண வாய்ப்பு. 23ஆம் தேதி நடந்தா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? 23ஆம் தேதி நடந்தா ஜெயலலிதா பதவி ஏற்கும் பொழுது நடக்கக்கூடிய தேர்தல் இருக்காதா? இல்ல அது இருக்குங்கிறதுனால தான் நாங்க கவுண்டிங்க்கு முன்னாடி வைக்கணும்னு முதலே எங்களோட கருத்தை நாங்க சொல்லியிருந்தோம். ஆனால் இப்ப இன்னும் தள்ளி போக போக இது ரொம்பவே ஒரு பை எலெக்ஷனோட அவுட்லுக் தான். அதுவும் உடனடியா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு பை எலெக்ஷன் சொல்லும் போது நேச்சுரலா அதோட எஃபெக்ட் இந்த ஆளுகிற ஆட்சிக்கு சாதகமா அமையதான் வாய்ப்பு இருக்கும். இதுல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு கருத்தை முதல்ல முன்வைக்கவே இல்லை. இல்ல அது முன் வச்சிருக்கணும், இல்ல ஒருவேளை வச்சிருப்பாங்களா எனக்கு தெரியல. வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப 23ஆம் தேதி தேர்தலை இன்னும் தள்ளி போகுதுன்னா இது இன்னுமே ராஜ்யசபா உறுப்பினர் தேர்வுல தேர்ந்தெடுக்கிறதுலயும் ஒரு சீட்டுக்கு திமுக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அறிவிச்சிட்டாங்க அவங்க திரு டி.கே. சிலங்கோவும் ஆர்.எஸ். பாரதி. ஒருவேளை ஒழுங்கா இந்த தேர்தல் முடிந்து திமுகவுக்கு 98 சீட்டுங்கிறது 100 சீட்டா இருந்திருந்தால் கூட்டணிக்கு, அதனாலதான் காங்கிரஸ் அதிகமா இதுல அக்கறைப்படுது. இல்ல மூணாவது சீட் நேச்சுரலா இது நியாயமான கோரிக்கையா ஏன் நினைக்க கூடாது? இது மூணாவது சீட் அது அந்த ராஜ்யசபா சீட் திமுக இருக்கிறவங்களுக்கோ இல்ல காங்கிரஸ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த நியாயமான எங்களுக்கு கிடைக்க பெற வேண்டிய ஒன்று தடுக்கப்படுறதுதான் பார்க்க முடியுது. ஆகையால இது வேண்டுமென்றே இதில் உள்நோக்கம் இருப்பது தெள்ள தெளிவாகிறது. ஒரு மேல்சபை உறுப்பினர் வருவதற்கான ஒரு சாத்திய கூறுகளை 2 சீட்டு முடிவு பண்ற அளவுக்கு கொண்டு உண்மை. இதை முடிவை செய்திருப்பது அதிமுக அரசு அல்ல, தேர்தல் ஆணையம். இதை தள்ளி வைத்திருப்பது அதிமுக அரசு அல்ல, தேர்தல் ஆணையம். அதுக்குதான் தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கும் ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிடக்கூடாது. 134 98 ரிசல்ட் வரும் அப்படின்னு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஞான திருஷ்டியில தேர்தல் ஆணையத்துக்கு தோணி அதனால 23 தள்ளி வச்சு. அதாவது ஐ எம் சாரி, லெட் மீ டெல் யூ. அதாவது இன்னைக்கு பணநாயகம் வென்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா பிற கட்சிகள் சொன்னா நீங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க திமுக அதிமுக 2 பேரும் பணம் அப்படிலாம் நீங்க முன்வைப்பீங்க. பட் ஐ வில் டெல் யூ சம்திங். இன்னைக்கு ஒரே ஒரு சதவீதம் தான் டிஃபரன்ஸ் அதிமுகக்கும் திமுகக்கும். அது பணநாயகத்தாலயா? ஜஸ்ட் see 10% அதிகமா ஆட்சி அமைக்க வேண்டிய திமுக கூட்டணி இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னா காரணம் அந்த 10%க்கான பணம் சரியாக அதிமுக பெரிய அளவில் விநியோகம் செஞ்சிருக்காங்க. அதுதானே ஒரு சதவீதம் இருதரப்பே கிடையாது. ஒரு தரப்பு வித்தியாசம் அப்படிங்கிறீங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கல விளவங்கோடு திருமதி விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் விளவங்கோடு 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக டெபாசிட். கன்னியாகுமரி மாவட்டம் 93.2% கற்றவர்கள் வாழக்கூடிய மாவட்டம். தமிழ்நாட்டிலேயே அதிகம் படித்தவர்கள் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்க பண விநியோகம் முன்னிறுத்தப்பட்டது, சாமர்த்தியமாக தடுக்கப்பட்டது. அதுவும் கூட அந்த அளவுக்கு அந்த இடத்துல நாங்கெல்லாம் ரொம்ப உஷாரா இருந்தோம். படிச்சவங்க உஷாரா காசு நல்லா ஏமாத்தினாங்க, காசை கொடுத்து ஏமாத்திருக்காங்க மக்களை. மற்ற இடங்கள்ல எங்க மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய நார்மலான அந்த தன்மை கொண்டவர்கள். அதை நாங்க எப்பயுமே வி அப்ரிஷியேட். அது எப்படி ஓட்டு கொடுத்தாலும் அப்ரிஷியேட் பண்ற லெவல்ல தான் நம்ம இருக்கணும். அந்த விதத்துல இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்கள் மாவட்டத்துடைய தேவைகள் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரம் தவறான சக்திகள் ஆட்சிக்கு விடக்கூடாது என்பது நாங்கள் தெளிவாக இருப்போம். ஆகையால் தான் அந்த மேண்டேட் கொடுத்த அந்த மக்கள் உண்மையாகவே நல்ல சிந்தனையோட அந்த வாக்குகளை அளித்து கன்னியாகுமரிக்காரர்கள் சிந்தனை உள்ளவர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஏமாந்தவர்கள். ஆமா, ஏமாலியா இருக்காங்களே, அதனாலதான் இப்படி ஒரு ஆட்சி வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்களுடைய தீர்ப்பு இவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறது இல்ல. இனிமேலாவது மக்கள் மாத்தி யோசிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இது பணம் கொடுத்தார்கள் குற்றச்சாட்டு 2 பிரதான தலைமை கிடையாது. பணம் கொடுத்தது அதிமுக கூட்டணியில அதிமுக தான். கூட்டணியே அதுல கிடையாது. குமார் இல்ல, அதாவது கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் படிச்சவங்கன்னு சொன்னாங்க, அது ஓரளவுக்கு உண்மை. ஆனா இது எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ்ல பேசினா அவன் அறிவாளி, தமிழ்ல பேசினா அவன் முட்டாள் நினைக்கிற மனநிலை உள்ள மக்கள். தமிழ்ல பேசுறேன்.
அதுக்கு என்ன இல்ல, நான் நான் படிக்க சொல்ல வந்தது வேற, நீங்க வைக்கிறேன் புரிஞ்சுட்டு வேற சொல்றீங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க படிச்சவங்க தமிழையும் படிப்பையும் சேர்க்காதீங்க. நான் சுத்தமான தமிழச்சி. நீங்க புரியுதுங்களா? தமிழச்சியா, நான் வந்து தயவு இங்கிலீஷ் செஞ்சு. ஐயா, நான் அந்த வார்த்தையை அப்புறம் வந்து நீங்க ஏன் இங்கிலீஷ் தமிழ் பேசுறீங்க? படிப்பு நீங்க வேற, பேசுறத முதல்ல இங்கிலீஷ் புரிஞ்சுங்க. தமிழ் வேற. Hear me out. அவர் அப்படி சொல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி படிச்சவங்க எல்லாம் சரியா ஓட்டு போடுவாங்க, படிக்காதவங்க எல்லாம் தவறா ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கற்பிதம் கற்பிக்கிறது சரியானது இல்ல. பணம் வாங்குறது தப்பு. நான் சொல்றது, ஆனா நான் இன்னும் பணம் கொடுக்கறதும் தப்பு. நேரடியா சொல்றேன். சகோதரி விஜயதாரணி உள்பட பணத்தை செலவழித்த வேட்பாளர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்றது எல்லா ஊடகங்களும் வந்த செய்தி. இத வந்து அப்பனா நீங்க ஒத்துக்கிறீங்க? உங்களுடைய அம்மா முதல்ல எல்லாம் பணம் செலவழிச்சீங்க. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு தோழர் முத்தரசன் சொல்ல தெளிவா சொன்னாரு. இது திருவாரூர்ல உட்பட 500 ரூபாய் வந்து கருணாநிதி கொடுத்தாருன்றத எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. துரைமுருகன் எல்லாம் திமுக கூடுதலா யாரு கொடுத்தாங்க, குறைவா யாரு கொடுத்தாங்கன்னு அவருடைய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. நான் அதுதான் சொல்றேன். யாரு வந்து தேர்தல் களத்துல நின்னவங்க அந்த சூழலுக்கு ஏற்பவாறு எதிரி என்ன ஆயுதத்தை பயன்படுத்துறாங்களோ அந்த ஆயுதத்தை கொண்டு அவங்க ஆயுதம் பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லன்னு சொல்ல இருங்க, நான் முடிச்சிடறேன். இல்லன்னு சொல்லலையா? நான் வந்து அந்த வாதத்தை நான் போய் எங்கேயும் பார்க்கல. எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்துக்கு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இட் இஸ் யுவர் அட்மிஷன். நீங்க ஏத்துக்கிறீங்க பணம் ஒரு ஆயுதமாக உங்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமா ஆர்கே நகர்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில யாருக்கும் பணம் தரல, யாரும் பணம் வாங்கல. நீங்களா கொடுக்கப்பட்டதா? நான் இன்னும் சொல்றேன், அங்க இருந்த பூத்ல இருந்தவங்களுக்கு கூட வந்து செலவுக்கு பணம் தரல. நான் பணம் கொடுத்ததா? அதுல இருந்து என்ன சொல்றீங்க? ஆர்கே நகர்ல கொடுக்கல. எங்க தலைமை சரியா இருக்குங்க. வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவங்க அவங்க தவறு செய்யறாங்கன்னா அவங்க வெற்றிக்காக முயற்சி பண்றாங்க. அதுல சில இடங்கள்ல தவறு இருந்திருக்கலாம். ஆனா இது கட்சி ரீதியா நாங்க செய்யல. ஆனா யாரோ வேட்பாளர்கள் செஞ்சாங்கன்றதுனால யாரோ வேட்பாளர்கள் இல்ல, உங்கள் வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு. சரி, இங்க வேட்பாளர் நீங்க சொல்றீங்கல்ல 2 தொகுதி ஒத்தி வச்சாங்க. 2 தொகுதியில அரவக்குறிச்சியில அந்த வேட்பாளர் வீட்டுல ரெய்டு பண்ணி பணம் எடுத்திருக்காங்க. அவருடைய மகன் வீட்டுல எடுத்திருக்காங்க, அவருடைய நிறுவனங்கள்ல எடுத்தாங்க. அதிமுகவில் எந்த வேட்பாளர் வீட்லயாவது ரெய்டு நடந்ததா? எந்த வீட்லயாவது பணம் கண்டுபிடிச்சதா? இல்ல எந்த வேட்பாளராவது பணம்? பிரமுகர்கள் அவங்க ஏதாவது தொழில் செய்வாங்க. அவங்க வந்து அந்த தொழில் வந்து வருவாய் வந்து அதிமுக பிரமுகர்கள் பணம் கொடுக்கும் பொழுது பிடிப்பட்டு கைது செய்யப்பட்டது நடந்ததா? இது எல்லா கட்சி பிரமுகர் மேலேயும் உண்மை இருங்க. எல்லா கட்சி பிரமுகர் மேலேயும் வழக்கு இருக்கு, பிடிபட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதை பெருசா பேசின சகோதரர் பாலுடைய உளுந்தூர்பேட்டை தொகுதியிலே 5 பேர் பணம் கொடுத்து பிடிபட்டு வழக்கு இருக்கு. அதனால இது வந்து நான் அதுதான் சொல்ல வரேன். யாரோ எல்லா இடங்களிலும் எல்லா கட்சியிலும் தேர்தல் காலத்துல செஞ்சிருக்காங்க. அதை வந்து நீங்க வந்து ஒரு கட்சி செஞ்சதுன்னு எப்படி குற்றம் சாட்டுறீங்கன்னு சொல்ல வரேன். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி செஞ்சது எங்களுடைய கட்சிக்காக செய்யறோம்னா வேற யாருக்காக செய்யறாங்க? தேர்தல் ஆணையத்துக்காக செய்யறாங்களா? ஏங்க ஒரு கட்சியில உணர்ச்சி வயப்பட்ட தொண்டை. சரி, இதை சொல்றீங்கல்ல, ஒரு ஜாதி கட்டுப்பாடு போட்டு அந்த ஊருக்குள்ள நுழையாதுன்னு சொல்லி தடுத்த கட்சிகள் இருக்கு. அது மேல என்ன ஊடகங்கள் வந்து பார்வை செலுத்தினீங்க? தேர்தல் முறைகேடு இதை விட கொடுமையான முறைகேடுங்க. தேர்தலில் ஜாதியோ மதத்தையோ பேசக்கூடாது. அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க தேர்தலில் போட்டியிடவே தகுதியற்றவங்க. ஆனா ஒரு ஜாதி கட்டுப்பாடு போட்டு எந்த கட்சி வேட்பாளர் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன நிலைமை தமிழ்நாட்டில் இல்லையா? எந்த ஒரு மத நிறுவனங்கள் இந்த மத இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு டைரக்ஷன் கொடுத்த கட்டளை பிறப்பித்த நிலைமை தமிழ்நாட்டில் இல்லையா? அதையெல்லாம் பேச மாட்டேன்றீங்க. 2வது ஒரு சிறிய இடைவெளி. கன்னியாகுமரியில தான் படிச்சவங்க அதிகமா இருக்காங்க. ஆனா கன்னியாகுமரியில தான் மதத்தை வைத்து அரசியல் நடத்துறாங்க. கன்னியாகுமரி இன்னும் சொல்ல போனா இவங்க சொல்றாங்க படிச்சவங்க. இது பக்கத்துல இருக்க கேரளாவில் என்னாச்சு? காங்கிரஸ் சுத்தமா புறக்கணிச்சாங்க. நான் இந்த தருணத்தை ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். சகோதரி விஜயதரணி சொன்னாங்க அங்க விழிப்புணர்வு அதிகம் கன்னியாகுமரியில, படித்தவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் விழிப்புணர்வு அதிகம். சென்னையும் அந்த வகையில தான் நிறைய படித்தவர்கள், நல்ல மெத்த படித்தவர்கள், வெட்டுக்குடியினர் இருக்கக்கூடிய இடங்கள். ஆனால் இங்க படித்தவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை விட, மாவட்டங்களை விட படிக்காத பாமரர்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் தேர்தலில் பங்கேற்பு அதிகமாக இருக்கிறது. அதை ஒரு ஃபேக்டராக அதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் கேள்விகள் எழுகின்றன. தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாலே.
2016 தேர்தலும் தேர்தல் முடிவுகளும் இடைவிடாத சர்ச்சைகளும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்து வருகின்றோம். நான் பானு கோம்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த ஒரு அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் மற்ற எதிர்க்கட்சிகள் அச்சப்பட்டது போல ஒரு இடைத்தேர்தல் எப்படியோ திருமதி விஜயதரணி சொன்னது போல ஒரு இடைத்தேர்தலுடைய விளைவு என்னவோ, இடைத்தேர்தலுக்கான ஒரு சூழல் என்னவோ, அதே போன்ற ஒரு சூழ்நிலையில ஒரு பொது தேர்தல் நடக்குது அப்படின்னா அதுல எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய சந்தேகத்துல நியாயம் இல்லாமல் இருக்கிறதா? முதல்ல திமுகவும் அதிமுகவும் முதல்ல இந்த முடிவு எடுத்த போது எதிர்க்கல. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஹோப்ஸ் இருந்தது, தங்களுக்கான ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்படின்னு. இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், மற்ற எல்லா எதிர்க்கட்சிகளும் அன்றும் இன்றும் எதிர்க்கின்றன. அந்த அச்சத்துல நியாயம் இருக்குதானே செய்யும்? எதிர்க்கட்சிகள் பேசுறதுல நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை. தொகுதியில் பண நடமாட்டம் மிக அதிகமாக இருந்தது, பணப்பட்டுவாடா மிக அதிகமாக இருந்தது, பணம் வேட்பாளர்கள் இதிலிருந்தே கைப்பற்றப்பட்டதுங்கிறதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களோடு இருக்கிறது. மற்ற தொகுதிகளெல்லாம் நடக்கலையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா 2 தொகுதிகளில் தேர்தல் கமிஷன் தலையிட்டு தேர்தலை நிறுத்துகிற அளவுக்கு போகுதுன்னா அதனுடைய அடுத்த லாஜிக்கல் இது என்னவாக இருக்கணும்? தேர்தல் கமிஷன் அந்த எந்த 2 கட்சிகள் மீது குற்றச்சாட்டு வருகிறதோ அந்த 2 கட்சிகளின் வேட்பாளர்களை முதல்ல அடுத்து நீங்க மாத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு டிஸ்டிங்ஷன் கொண்டு வராரு. அது மாறலி சரியாங்கிற கேள்வியை விட டெக்னிக்கலி இது சரி. இங்க கட்சிக்காக யாரோ சிலர் ஆர்வ மிகுதியில ஆர்வ கோளாறுல செஞ்சாங்க அப்படின்னா வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்வதாங்கிற ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் வரும். அதுல நிச்சயமா ஒரு தார்மீகமான ஆழமான சந்தேகங்கள், ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கவே செய்யுது. பட் தேர்தல் கமிஷன் டெக்னிக்கலான அம்சங்கள்ல மட்டுமே செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் டெக்னிக்கலான இதுலயே அதை கேட்கலாம். ஒரு தொகுதியில நீங்க வேட்பாளராக நாளைக்கு அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட அத்தனை நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பொறுப்பானவர் அந்த மக்கள் பிரதிநிதி. அவர் தனக்காக தன் கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி தவறான இதுல செயல்படுறாங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலேங்கும் போது அதை கட்டுப்படுத்த முடியாதவர் என்ன மாதிரியான வேட்பாளர்? அப்ப அதை தகுதி நீக்கம் செய்ய அந்த இடத்துல வேண்டாம். எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுத்தா எஃபெக்டிவா இதெல்லாம் கட்டைல் பண்ணலாம். ஒரு பண நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு தேர்தல் கமிஷன் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னா அதை எப்படி கட்டும்? தேர்தலை தள்ளி வச்சுட்டா அது சரியாயிடுமா? அந்த பணம் பட்டுவாடாவோ, பணம் கைப்பற்றப்பட்ட பணமோ, இல்ல சம்பந்தப்பட்டவர்களோ அந்த குற்றத்திலிருந்து விலகிட்டதா அர்த்தமா? இல்ல அது நடைபெறாதுன்னு அர்த்தமா? தொடங்குறது சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா? எதை தடுத்து நிறுத்திட்டீங்க? இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டது நாம என்ன மாதிரியான ஆக்கப்பூர்வமான விளைவுகளை கொடுத்திருக்கிறது? அப்ப இந்த சிஸ்டம் தான். இப்ப அவர் சொல்லும் போது இன்னொரு முக்கியமான இதையும் சொன்னார். மத ரீதியான தலைவர்கள் என் பிளாக்கா அந்த வாக்குகளை செலுத்து, அது எவ்வளவு பெரிய குற்றம். ஆனா அதை பற்றி நாம என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் பண்றதில்லை. பணநாயகத்தை போல மதத்தை என் பிளாக்கா பயன்படுத்தி அந்த என் பிளாக்கா வாக்குகளை கொடுக்க வைப்பதுன்னு இருக்குதுல்ல. ஒரு கட்சிக்கு இந்த இதுக்கு கொடுங்க, இல்ல இந்த இதுக்கு வாக்களிங்கன்னு ஒரு மத தலைவர்கள் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய. ஆனா அதெல்லாம் பெரிய பிரச்சனையாகவே இங்கு பேசப்படுவதில்லை. ஜாதி ரீதியாக மக்களை திரட்டுவது, இல்ல ஜாதிகள் இந்த கிராமத்துக்குள்ள வராதீங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம், இதெல்லாம் கிரைம். ஆனா தேர்தல் கமிஷன் இது ரீதியான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை சட்டப்படி எப்படி பணத்தை பயன்படுத்துவது குற்றமோ சாதியையும் மதத்தையும் இன்வால்வ் பண்ணுவது மிகப்பெரிய குற்றம். ஆனா கண்ணு முன்னால எல்லாமே நடக்குது. பண விநியோகம் நடக்குது, ஜாதி ரீதியாக மக்களை திரட்டுகிறார்கள், மத ரீதியாக அணியை திரட்டுகிறார், மத தலைவர்களை நீங்க அங்க போடுங்க இங்க போடுங்கன்னு சொல்றாங்க. அதற்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்ப நடவடிக்கையே இல்லாத ஒரு சிஸ்டம்ல நீங்க தேர்தலை தள்ளி வச்சாலும் சரி, அந்த 19 பிரச்சாரத்திலயோ இல்லாட்டி அவங்க கருத்து தெரிவிக்கிறதுக்கோ உரிமை இருக்குன்னு சேர்த்தே பார்க்க உரிமை இருக்குது. ஆனா இந்த மதத்தை சேர்ந்த நான், இந்த மதத்துக்காரங்க இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்தில் மதம் பிரதானமாக இடம்பெறுகிறது. நான் யாரா வேணாலும் இருக்கலாம், நான் இந்த மதத்தை சேர்ந்த ஒரு தலைவரா இருக்கலாம், நான் இவங்களுக்கு வாக்களிக்க போறேன்னு சொல்றது வேற, நாம எல்லாம் இவங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்றது வேற. அப்ப அந்த மாதிரியான ஒரு பிஷப் கவுன்சில்ல இருந்து ஒரு அறிக்கை வந்ததுன்னு நாம பார்த்தோம். அவங்களுக்குள்ள இருந்து ஒரு எதிர்ப்பு வந்ததையும் பார்த்தேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இந்த மாதிரியான இதுக்கு எந்த விதமான தவறான செயல்பாடுகளுக்கும் சரியான ஆக்ஷனே இல்லைங்கும் போது நீங்க தள்ளி 1 மாசம் தள்ளி வச்சாலும் சரி, 19ஆம் தேதிக்குள்ள நடத்தினாலும் சரி, இல்ல 2 மாசம் கழிச்சு என்ன மாதிரியான அது விளைவுகளை கொடுக்க போகுது, ஆக்கப்பூர்வமான விளைவுகள். நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது பணம் 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 பணத்தால திமுக ஜெயிச்சது, பணத்தால் அதிமுக ஜெயிச்சது, திருவாரூர்ல கொடுத்தாங்க, ஆர்கே நகர்ல கொடுத்தாங்க, குளத்தூர்ல கொடுத்தாங்க, இவ்வளவு கொடுத்தாங்க, இவங்க ஜாஸ்தியா கொடுத்தாங்க, இவங்க குறைவா கொடுத்தாங்க, தொடர்ந்து சொல்லி வரீங்க.
அதே போல இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை திரு வைகோ வைத்திருக்கிறார். 570 கோடி பணம் அப்படிங்கிறது ஜெயலலிதாவுடைய பணம், ஸ்டாலின் தொகுதியில காசு கொடுத்தாங்க. எப்படி குற்றம் சாட்டுவது உங்களுடைய உரிமையோ நிரூபிப்பது உங்களுடைய கடமை. இப்படி குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போலாமா? நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? இதுல ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அதாவது சாதனைகளை சொல்லி மட்டுமே வாக்குகளை பெற்று ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதை நினைக்காமல் நெட்வொர்க் பண்ணி ஆம்புலன்ஸ்ல இருந்து அது போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தில் வரைக்கும் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் சேர்த்து 6 மாதத்திற்கு முன்னாலே சேர்த்து பிரித்து கொடுப்பதற்கு ஓட்டர் என்ற மிஷினை வச்செல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையை அதிமுக திமுக இரண்டும் இணைந்தார். 2 வேறுபட்டு இல்ல, 2 பேரும் சரிசமமாக பணத்தை, அதுவும் ஒரு காரணி, அதுதான் ஒரு முக்கியமான காரணி, தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய காரணி என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய நெட்வொர்க் பண்ணாங்க. அதான் பணம் என்பது தேர்தலில் ஒரு பிரதானமான நிலை. 2 கட்சிகளுக்கும் 3 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சாதனைகளை சொல்லி மட்டுமே வாக்குகள் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் இதையும் கொண்டு இவ்வளவு பெரிய நெட்வொர்க் எதுக்குங்க? எதுக்கு கொண்டே ஓட்டுக்கு 500 ரூபாய் 5000 ரூபாய் 1500 ரூபாய் எதுக்கு கொடுக்கணும்? எதுக்கு அந்த ஒரு விவாதத்தை நம்ம இந்த அரங்கத்தில் கொண்டு வரணும்? பணம் கொடுத்திருக்கிறார்கள், பணம் வாங்கி இருக்கிறார்கள். 3 கோடி மக்கள் பணம் வாங்க. சகோதரி விஜயதரணி அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் சொன்னது மாதிரி நான் சொல்றேன், படித்தவர்கள் பணம் வேணான்னு சொல்லவங்க இருக்காங்க. ஏழைகளில் பணம் கொடுக்க வந்த போது எங்கள் உரிமையை விற்க மாட்டோம் என்று பணத்தை திருப்பி கொடுத்த ஏழைகள் இருக்கிறார்கள். படித்தவர்கள் வேண்டாம் என்று சொன்னவர் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி தெளிவில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் இந்த பட்டியல் இருப்பது போல பணம் வாங்கி கொண்டு 2 தரப்பிலையும் பணம் வாங்கிக் கொண்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட தமிழகத்தினுடைய கலாச்சாரம், மக்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவும் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பது இயல்பாக நம்ம மக்கள் இருக்கிறதுங்க. கோயில்ல மொத்தமா ஒரு கிராமத்துல மக்களை கூப்பிட்டு உன் கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், இந்த 5 லட்சம் ரூபாய் உங்க கிராமத்துக்கு தரேன்னு கொடுத்துட்டு ஒட்டுமொத்த மக்களிடம் சத்தியம் வாங்குகிற போது 2 கட்சியும் கொடுத்த ஒரு வீட்டுல என்ன பண்றாங்க தெரியுமா? இது நடைமுறை இயல்பு, இதை நீங்க மாற்றி விட முடியாது. 2 பேர் இருந்தா நான் 2 பேர்த்தையும் பணம் வாங்கிட்டு நீ அதிமுக போற, நான் திமுக போடுறேன், இல்ல நீ இந்த கட்சிக்கு போடாது, இதுதான் இயல்பாக நடந்து கொண்டிருப்போம். 2வது இதோட தாண்டி ஒரு சீரியஸான சில குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வர்றாங்க. அந்த கண்டெய்னர் பாருங்க, சிறுதாவூர் பங்களால இது போச்சு, 570 கோடி ஜெயலலிதா பணம். ஒன்னே சொல்லுங்க, உங்களுக்கு குற்றஞ்சாட்டுறதுக்கு நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கு. முதல்ல இந்த கண்டெய்னர் பத்தி பேசுகிற பொழுது ஆம்புலன்ஸ்ல போகுது, காவல்துறை வாகனங்களில் போகிறது என்ற குற்றச்சாட்டை சொன்னது எங்க தலைவர் வைகோ அவர்கள். ஆம்புலன்ஸ் மாட்டி இருக்கிறது, கண்டெய்னர் மாட்டி இருக்கிறது, காவல்துறை அதிகாரிகள் வாகனங்களிலே பணம் கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது. நிறுவனம் 2 பெண் அதிகாரிகள் மாற்றிருக்காங்க. குற்றச்சாட்டுகள்லாம் அடிப்படை இல்ல அப்படின்னு அதிமுக திமுக சொல்லல, உங்க கூட்டணியுடைய திரு தாப்பாண்டியன் சொல்றார். 570 கோடி ரூபாய் நேரடியா குற்றம் சாட்டுறாருன்னு கேட்டா இந்த நிகழ்ச்சியில கேட்கும் பொழுது அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இதுல அடிப்படையா தாப்பாண்டியன் அவர்கள் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அதை பேட்டெடுக்க போயிடுவாங்க. அவருடைய இயல்பு அது. தாப்பாண்டியன் அவர்களுடைய இயல்பு. உங்க கூட்டணியுடைய மூத்த தலைவர், உங்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர், அதெல்லாம் சரிதான். எப்பவுமே கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்த உடனே ஒரு கிரிட்டிசிசம் வரணும்னா உடனே தாப்பாண்டியன் ஐயாட்ட போயிடுவாங்க. அவர் எப்பவுமே வெளிப்படையாக பேசக்கூடியவரை மறைத்து பேச மாட்டார். வெளிப்படையா சொல்றாரு. நீங்க இந்த 570 கோடி ரூபாய்க்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நல கூட்டணி, வைப்பவர்கள் மட்டுமில்லை, கலைஞர் கருணாநிதி அவர்களும் அதே குற்றச்சாட்டை நேற்று கழித்த பேட்டியில் கூட அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கார். 17 கேள்விகள் எழுப்பி இருக்கிறோம். ஒரு எஸ்பிஐ பேங்க், நான் ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு இருக்கேங்க. நான் ஒரு பொருளை இங்கிருந்து பீகாருக்கு அனுப்பினா ஒரு பெட்டின்னா அந்த பெட்டியில் இருக்கிற பொருள்களின் எண்ணிக்கை, ஒரே நிமிஷம், பொருள்களின் எண்ணிக்கை, அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு, நெட் வெயிட் எவ்வளவு, கிராஸ் வெயிட் எவ்வளவு, இன்வாய்ஸ் பண்ணி டிசி பண்ணி ஜேஜே ஃபார்ம் அமைச்சு ஒரு 5000 ரூபாய்க்குள்ள பொருளை ஒரு ஒண்ணுமே இல்லாம நீங்க எழுப்பலாம். ரிசர்வ் பேங்கோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கு. நேரடியா ஒரு தலைவர் மீதோ இல்லாட்டி தலைவர்கள் மீதோ குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது நீங்க வந்து குற்றம் சாட்டுவது போல நிரூபிக்கவும் செய்யும். அதாவது ஒன்றே சொல்றேன் கேளுங்க, ஒரு குற்றச்சாட்டை நாங்க முன்னு வேண்டாம். நீங்க சாதிக் பாட்சா கொலை வழக்கை பத்தி ஆரம்பத்தில் பேசினார், எல்லாம் கேள்வி பேசினாங்க. இன்றைக்கு வந்து ஒரு பிரபாகரன் இளைஞர் நாங்கள் கொன்றோம் என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கால் விவாதத்துக்கு உட்பட்டது. அன்றைக்கு சொல்லுகிற பொழுது தேவையில்லாமல் மு க ஸ்டாலின் கலைஞரை வந்து கலங்கப்படுத்துறார் வைகோ. நீங்க இன்றைக்கு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த பிரபாகரன் வெளியே வந்திருக்கிறார். இன்றைக்கு அது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது. கண்டெய்னர் சிறுதாவூருக்கு போனதுன்னு சொன்னா இவருக்கு தான் தெரியுமான்னாங்க. ஒரு 3 கண்டெய்னர் மாட்டிருக்கு, 1000 கேள்வி சொல்ல கேளுங்க. சிறுதாவூர்ல அந்த கொடநாட்டிலிருந்து எப்படி வந்தது, எந்த ரூட்ல மாட்டி இருக்கு, ஒரு மாநிலத்திலிருந்து இதெல்லாம் கேள்விகள். இந்த கேள்விகள் யாரும் என்ன கேள்வி கேட்கலாம், பட் இட் ஹஸ் டு பீ காம்பவுண்டட் பை ஃபேக்ட்ஸ். கேள்வி 17 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறதா இல்லையா? ரிசர்வ் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கு. ரிசர்வ் பேங்க் என்ன விளக்கம் கொடுத்தாங்க?
ஒரே ஒரு விளக்கம் தான் கொடுத்திருக்காங்க. பணம் அதிகமாக இருக்கிற இடத்திலிருந்து குறைவான இருக்கிற இடத்திற்கு கொண்டு போவது இயல்புதான், நடைமுறைதான் சொல்லியிருக்காங்களே தவிர 100 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பரிமாற்றத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஒண்ணு ஏடிஎம்ல 40 லட்சம் ரூபாய் பணம் போடுறதுக்கு AK பார்ட்டிஷனோட ஒருத்தன் போறான், ஒரு காவல்துறை அதிகாரி கையில் கட்டிட்டு அந்த 3 கண்டெய்னர்ல போவாங்க. சில சந்தேகங்கள் ஆழமான இல்ல. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் இந்த பணத்தை பேங்கோட பணம் அறிவிக்க வைத்திருக்கிற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறோம். ஓகே, திரு ஆவடிக்குமாருடைய இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். இது ஒரு அரவக்குறிச்சியும் தஞ்சாவூரும் சந்திக்கக்கூடிய தேர்தல் கிட்டத்தட்ட இடைத்தேர்தலை போன்றது. மற்ற எல்லாருக்குமே இதுல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறது, இந்த தேதி மாத்தினதில்லை. ஆனால் உங்களை தவிர அப்படிங்கும்போது இயல்பா உங்களுக்கு அட்வான்டேஜான ஒரு சூழ்நிலை, இது ஒரு சமதளம் அல்ல அப்படிங்கறதான இது இல்ல. நாங்க இதுல மட்டும் இல்ல, எங்களுக்கு தொடர்பில்லாத செய்திகள் எதுலயும் நாங்க பதில் சொல்றது இல்ல. நீங்க அரவக்குறிச்சி எங்களுக்கு தொடர்பில்லாத, அதாவது வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு உங்க வேட்பாளர் மீது, அதனால் தேர்தல் இல்ல. நாட்டுல மனநோயாளிகள் நிறைய ஆயிட்டாங்க. அதுல சில தலைவர்களும் அந்த நிலைக்கு போயிட்டாங்க. அதையெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா நாங்க எங்க இயல்பான வேலையை செய்ய முடியாது. அதனால அதை பத்தி அதை செய்ய வேண்டியது அது யார் பணமோ அவங்க கவலைப்படட்டும், எங்க போய் சேரணுமோ அவங்க கவலைப்படட்டும். இதுல ஒரே ஒரு இயல்பான இது பாருங்க, அந்த பணம் பிடிபட்டது எப்போ போலிங் எல்லாம் முடிஞ்ச நேரத்துல, பணம் கொடுக்க வந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட போலிங் முடிஞ்ச நேரத்துல இல்ல, அது திங்கட்கிழமை போலிங், சனிக்கிழமை பிடிபடுத்து. சரி, அப்ப அந்த நேரத்துல கொடுப்பாங்களா? கொடுக்கிற பணத்தை நீங்க பேசிட்டீங்க. அதோட நான் இதெல்லாம் பேசினா கடுமையா பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு, அது தேர்தல் கமிஷன் அந்த பணத்தை கைப்பற்றட்டும் இல்ல இதுன்னுட்டோம். அந்த பணத்துக்கு இதே பேஸ்புக்லயும் மத்ததுலயும் 2G பணம் வந்தது. எத்தனையோ செய்திகள் அவங்க கற்பனையில அவங்க விருப்பத்தில் சொல்றாங்க. அந்த பணம் யாருடைய பணம்ன்ற ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. குறிச்சியிலும் தஞ்சாவூர்லயும் எல்லாருக்குமே அக்கறை இருக்கிறது, கன்சர்ன் இருக்கு. இப்படி நடந்தா அது சரியா இருக்கு. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அரவக்குறிச்சியில அதிமுக பிரமுகர் வீட்டுல பிடிபட்டதுன்ற செய்தி வந்தது. அந்த அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அவர் முறைகேடுகள் ஈடுபட்டாருன்னாங்க, வழக்கு போட்டாங்க. அவர் முன்ஜாமீன் வாங்கினார், அது வேற. ஆனா அந்த பணம் அரவக்குறிச்சி தொகுதியினுடைய வேட்பாளருக்கு செலவழிக்கப்பட்டதாகவோ இல்ல அவர் அவருடைய நண்பர்னோ எந்த செய்தியும் வரல. நீங்க சொல்றதுக்கு பேச விடுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் அரவக்குறிச்சிக்காக அந்த பணத்தை வச்சிட்டு இருந்தாரு, அங்க பணம் கொடுக்க போனாருன்னு சொல்லி எந்த குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு? அவர் யாருடைய நண்பர்ன்றதும் வேற ஒரு அமைச்சரை தான் சொன்னாங்களே தவிர அந்த அரவக்குறிச்சிக்கு சொல்லல. எந்த பத்திரிகையும் அந்த செய்தி நீங்களே வேஸ்ட் பண்ணிருவீங்க. அப்புறம் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க எனக்கு கொடுத்த டைம்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். என்னுடைய பதில் அதுக்கும் அரவக்குறிச்சி தொகுதி தேர்தல் நிறுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது தேர்தல் ஆணையம் சம்பந்தம் இருப்பதான் சொல்லி முடிச்சிடறேன். பேசிட்டு இருந்தாங்க. அரவக்குறிச்சி திமுக வேட்பாளருடைய வீட்டுல ரெய்டு பண்ணாங்க, அவங்க நிறுவனங்களை ரெய்டு பண்ணாங்க, ஆதாரத்தோடு அவங்க எல்லாம் பண்ணாங்க. அதனால அரவக்குறிச்சி தேர்தல் மாற்றி அமைக்க நிறுத்தப்பட்டது. அதிமுக வேட்பாளருக்கும் அரவக்குறிச்சியில பணம் பறிமுதல் செய்யப்பட்டது எந்த தொடர்பும் இல்லை. திரு கே. பழனிசாமி பேர் சொல்வதற்கு முன்பாக திரு அன்புநாதன் அவர் அன்புநாதன் வேட்பாளர் இல்லைங்க. அதிமுக வேட்பாளரோ அல்லது அவருடைய முகவரோ அதிமுக மாவட்ட செயலாளரோ பொதுச் செயலாளரோ இல்ல. அன்புநாதன் அதிமுக உறுப்பினர் இருந்திருக்கலாம் அல்லது இருக்கலாம். அதுல நான் போக விரும்பல. இரண்டாவது, ஆனா அதே நிலை திமுக பொறுத்தவரை வேட்பாளர் நேரடியாக அதுல குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டார், அதனால ஒத்தி வச்சாங்க. ஆனா ரெண்டு தரப்பும் குற்றச்சாட்டுக்குள்ளா இருக்கு. வசதியா ஒரு பக்கம் பாக்குறீங்க, எங்க தரப்புல இருக்கு. ஆனா ஒரு தேர்தலை ஒத்தி வைக்கணும்னா வேட்பாளர் மேல இருந்த குற்றச்சாட்டு இருந்தால்தான் தேர்தலை ஒத்தி வைக்கணும். நீங்க அடுத்து நீங்க சொல்ல வர ரெண்டாவது நான் முடிச்சிருங்க. நீங்க பாயிண்ட் அப்புறம் சொல்லுங்க. ரெண்டாவது, தஞ்சாவூர் தேர்தல் ஒத்தி வச்சது அன்றைக்கு இரவு ராத்திரி 11 மணிக்கு என்கிட்ட கேட்ட உடனே நான் தந்தி டிவியில தான் உடனடியா இது அதிர்ச்சிகரமான எங்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், இது நியாயம் இல்லைன்னு சொன்னேன். என்ன காரணம்னா பேலட் பேப்பர்ல இருந்து எல்லாம் போய் சேர்ந்துருச்சு.
எல்லாம் காலையில ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்கின்ற நிலையில திடீர்னு தேர்தல் கமிஷன் எதனால ஒத்தி வச்சாங்க இதுவரைக்கும் இல்ல. அதுலயும் வேட்பாளர் மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல, வேட்பாளர் எந்த பணம் கொடுத்ததாகவோ அவருடைய பணம் எதுவுமே இல்ல. ஏன் ஒத்தி வச்சாங்கன்றது எங்களுக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த கேள்விதான் எழுப்பிட்டு இருக்கோம். இவங்க ஒத்தி வச்சுட்டு அப்புறம் இவங்களா ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்றாங்க, மறுபடியும் இப்போ அந்த தேர்தலை ஒரு 3 வாரம் ஒத்தி வைக்கிறது கூட பாமகவும் பாஜகவும் 2 பேர் தான் வழக்கு தொடுத்தாங்க. அவங்க தான் வந்து அதை ஒத்தி வைக்கணும்னு சொன்னாங்க. இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லா கட்சியும் என்னவோ ஆளுங்கட்சிக்கு நாங்க தேர்தலை சந்திக்க பயப்படல, தேர்தலை நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தலை ஒத்தி வைத்திருப்பது அப்படி தள்ளி போட்டிருப்பது அப்படிங்கிறது அதிமுகவுடைய முடிவு அல்ல, தேர்தல் ஆணையத்துடைய முடிவு. எங்களுக்கு தனிச்சையா எடுக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக எல்லாம் வழக்கு தொடுத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில நடந்துட்டு இருக்கக்கூடிய விவகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு. இதுல எப்படி ஆளுங்கட்சி வருது? இறுதியான கருத்து இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து இது யாருக்கு லாபமாக இருக்கும்ங்கிறதுல நிச்சயமா கருத்து இருக்கு. நீங்க முதல்ல சொன்னதுல அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதே நேரம் இப்ப ஆளும் தரப்புக்கு தான் அந்த 2 சீட்டு வரும் அப்படிங்கிற ஒரு நஷ்டம் இருக்கு எதிர்த்தரப்புல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட் அநியாயமா கெட்டு போகுது. அப்படி சொல்லிட்டு ஒரு 28 மெம்பர் வாக்களிக்கிறது கெட்டு போகுது இல்லையா? இப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு ஆளும் தரப்புல இருக்கிறவங்க நேச்சுரலா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அந்த வெரி நியரிங் இன்னும் 5 வருஷம் இருக்கு டைம், நேச்சுரலா மக்களோட மனப்பக்குவம் அப்படியெல்லாம் டீரெயில் ஆக வாய்ப்பு இருக்கு, மனமாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு தராம நெருக்கத்துல ஒரு எலெக்ஷனை முடிக்கும் பொழுது அந்த தாக்கம் என்பது பெரிய அளவுல இருக்காது. ஆகையால் அது நடுநிலையா இருக்கும். அந்த நடுநிலையிலிருந்து வழுவுறது எலெக்ஷன் கமிஷன் யாரையோ சாதகமா யாருக்கோ சாதகமாக பிளே பண்றதுக்காக பண்றாங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் அதுல வருது. அதை தவிர்க்கணும் நான் நினைக்கிறேன். 23ஆம் தேதி நடக்காம இந்த மாத இறுதியிலேயோ அடுத்த மாத தொடக்கத்திலேயோ நடந்தா விளைவுகள் வேற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்ங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல இது ஒரு சமதளமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளுடைய சந்தேகங்கள்ல அச்சத்துல முகாந்திரம் நிச்சயம் இல்லாமல் இல்லை. இது பேரவை தேர்தல் முடிந்தாலும் அமைச்சரவை யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற அறிவிப்பு வந்தாலும் இன்னும் 2 தொகுதிகளுக்கு தேர்தலே நடந்து முடியவில்லை. இந்த தேர்தல் திருவிழா என்பது அபிஷியலா முடிவுக்கே வரவில்லை. அமைச்சரவை பதவி ஏற்றாலும் கூட இந்த தேர்தல் திருவிழா இன்னும் 2 தொகுதிகளுக்கு முடிய வேண்டியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பல வகைகளில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் உருவாக்கி இருக்கிறது. 84க்கு பிறகு நடக்காத ஒரு ஆட்சி தக்க வைக்கக்கூடிய நிலை, தமிழக சட்டமன்றம் பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சி, இது போன்ற ஒரு புதிய நிலைகள் அப்படின்னு இதுவரைக்கும் பார்க்காத வித்தியாசமான சூழ்நிலைகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். சர்ச்சைகளும் தொடர்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி.